குண்டலினி உங்களுக்குள் செயல்படுத்தப்பட வேண்டுமா என்பதனுடைய ஒரு விளக்கமாக இந்த காணொளி அமைந்திருக்கின்றது. இந்த காணொளி முழுக்க அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. பல ஆண்டுகளாக பல இடங்களில் தியான பயிற்சிகள் பெற்று பல மணித்தியாலங்களாக தியானங்கள் செய்து ஒரு நிலையை அடைந்த பிற்பாடு இந்த குண்டலினி என்பது ஒருவருக்குள் ஆக்டிவாக வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் என்னென்ன காரணங்கள் முக்கியமாக இருக்கின்றது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் அனுபவமாக பதிய இருக்கிறேன். இது முழுக்க என்னுடைய சொந்த அனுபவ சிந்தனையாக இருக்கின்றது. தியானம் ஒரு தொடக்கம். அது ஒரு பெரிய மாளிகைக்குள் அல்லது கோட்டைக்குள் செல்வதற்கான முதல் வாயிலாக அமைந்திருக்கின்றது. தியானம் என்ற கதவு இதை திறந்தால்தான் அந்த கோட்டைக்குள் சென்று அல்லது அந்த பெரிய மாளிகைக்குள் சென்று என்னென்ன விதமான அற்புதங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதை காண முடியும். அதற்கு முதலாவது கதவை திறக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுவது தியானம் என்பது. இந்த தியானம் என்பதை ஒரு இடத்திலே அமர்ந்து நாங்கள் செய்ய முயற்சிக்கவில்லை என்று சொன்னால், அந்த முதலாவது கதவை திறக்கவில்லை என்று சொன்னால் அந்த கோட்டைக்குள் அந்த மாளிகைக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் தியானத்தின் ஒரு விளைவாக இந்த குண்டலினி சக்தி அது செயல்படும். தியானம் செய்ய ஒரு கட்டத்தில் இந்த குண்டலினி சக்தி நமக்குள்ள செயல்பட தொடங்கிவிடும், ஆக்டிவாகும். இது எல்லோருக்கும் நடக்கின்ற விஷயமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. அதனால்தான் எல்லோரும் கேட்கின்ற கேள்வி, குண்டலினி சக்தியை எப்படி செயல்படுத்த முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும் என்று கேட்பது வழக்கம். குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ண முடியும் என்று ஒரு பக்கம் இருக்க, அது நாம் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றோமோ அப்பொழுது அது தானாகவே செயல்படத் தொடங்கும். நாம் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றோமோ அல்லது எப்போ நாம் அதற்கு இசைவாக வாழ பழகிக்கொள்கிறோமோ அப்பொழுது அது தானாகவே செயல்படத் தொடங்கும். எனவேதான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து என்ன காரியங்களை வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் இந்த குண்டலினி சக்தியை செயல்படுத்த முடியும் அல்லது தானாகவே அது செயல்படத் தொடங்கும் என்பது இந்த பதிவாக இருக்கின்றது. தியானம் என்று வருகின்ற நேரத்தில் என்னுடைய முதலாவது சிந்தனை கர்மா. கர்மா நம்முடைய வாழ்வை எப்பொழுதுமே தீர்மானித்து கொண்டிருக்கின்றது.
கர்மா என்பது என்னுடைய முதலாவது சிந்தனை. என்னுடைய வாழ்வில் கர்மா 100% செல்வாக்கு செலுத்துகின்றது. கடந்த கால கர்ம செயல்கள் அது நல்லதாக இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். எதை நாங்கள் கடந்த காலத்தில் செய்தோமோ அதனுடைய விளைவுகள் இந்த ஜென்மத்தில் பிறப்பில் நாங்கள் அனுபவிக்கிறோம். கடந்த காலத்தில் நல்ல கர்மங்களை செய்திருந்தால் இந்த பிறப்பில் நல்ல விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சில வேளைகளில் அதைத்தான் நாங்கள் லக் என்று சொல்லுகின்றோம், அதிர்ஷ்டவசம் என்று சொல்லுகின்றோம். லக் அல்லது அதிர்ஷ்டவசம் என்பது எதுவுமே இல்லை. எல்லாமே இங்கே கணக்கு வழக்கோடு சம்பந்தப்பட்டது. இந்த பூமியில் இந்த ஜென்ம பிறப்பில் நம்முடைய வாழ்க்கை தெய்வ கணக்கு வழக்கு அல்லது விதியின் கணக்கு வழக்கில் அல்லது கர்மாவின் கணக்கு வழக்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிர்ஷ்டம் என்று நாங்கள் சொல்லுவது, அப்படி நடப்பது வாழ்க்கையில் இயல்பு. எங்களை அறியாமலே நாங்கள் முயற்சிக்காமலே எங்களுக்கு நன்மை நடக்கின்றது என்பதை நாங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்றோம். அது அதிர்ஷ்டம் என்பதற்கு அப்பாலே எப்பயோ எங்கேயோ முற்பிறப்பிலேயோ நாங்கள் செய்த நல்ல காரியத்திற்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பரிசு தான் அதிர்ஷ்டம். அதே போலதான் நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் அது எப்பயோ எங்கேயோ முற்பிறப்பிலேயோ நாங்கள் செய்த கெட்ட காரியங்களுடைய விளைவு. எனவேதான் கர்மா என்பது நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கின்றது. இந்த கர்மாவுக்கும் இந்த குண்டலினி சக்திக்கும் என்ன தொடர்பு இருக்கின்று நம்ம சிந்திச்சோம் என்று சொன்னால், எப்போ நம்முடைய கர்மா சரியாக பேலன்ஸாக அமைகின்றதோ, நடுநிலைமைக்கு வருகின்றதோ, அப்பொழுதுதான் தெய்வீக அருளை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காலம் தொடங்கும். நம்முடைய கர்மா கூடாத கர்மாவாக இருந்தால் அந்த கர்மாவுடைய இயல்பு கூடா தன்மை கழியும் வரை இந்த பிறப்பில் நாங்கள் தர்மங்கள், புண்ணியங்கள், சேவைகள் செய்யப்படுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுவோம். அதைத்தான் சில வேளை நாங்கள் சொல்லுவோம் சேவை செய்கின்றோம் என்று. சேவை நாங்களாக விரும்பி செய்தால் அது புண்ணியத்தோடு சேர்ந்து வரும். இன்னொருவர் எங்களை சேவை செய்ய கட்டாயப்படுத்தினால் அது சேவைதான், அடுத்தவருக்கு நன்மை தான் செய்கின்றோம். ஆனால் நாங்கள் முயற்சிக்காமல் இன்னொருவர் எங்களை கட்டாயப்படுத்தி ஒரு நன்மை அடுத்தவருக்கு செய்ய என்று சொல்லுகின்ற பொழுது அது நம்முடைய கூடாத கர்மாவை கழிப்பதற்காக நாங்கள் செய்கின்ற சேவை. இந்த கர்மா முற்பிறப்பில் நன்மையாக இருந்தால், முற்பிறப்பில் கூட நாங்கள் இந்த தெய்வீக மார்க்கத்தை, தியான மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால், இந்த பிறப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக தியானங்கள், தெய்வீக மார்க்கங்கள் எங்களை தொடர வைக்கும். எனவேதான் கர்மா சரியாக நன்மையாக நல்லதாக இருந்தால் இந்த பிறப்பில் தியானம், குண்டலினி சக்தி எழுப்புதல் என்பது சாத்தியமாகும். அப்போ கர்ம சரியில்லை என்று சொன்னால் இவை சாத்தியமில்லையா என்று கேட்டால் அந்த கர்ம கணக்கை நாங்கள்
தீமையான கர்ம கணக்காக இருந்தால் நன்மைகள் மூலமாக, பக்தி மூலமாக, சேவை மூலமாக, தர்மங்கள் மூலமாக கூடாத கர்ம கணக்கை குறைத்து 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 ஒரு கட்டத்தில் நாங்கள் புண்ணிய தர்மங்களாக மாறுகின்ற பொழுது தியானம் என்பது தொடங்கும். என்னுடைய முதலாவது சிந்தனை, குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும் என்றால் உங்களுடைய கர்மாவை பார்த்து கொள்ளுங்கள், கணக்கு வழக்கை பார்த்து கொள்ளுங்கள். அந்த கர்மாவினுடைய சக்தி தான் உங்களுடைய குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு அடிநாதமாக இருக்கும். ஆகவேதான் கர்மா என்பது என்னுடைய முதல் சிந்தனை. இரண்டாவது, நான் நம்புவது தெய்வ அருள். தெய்வ அருள் என்று சொல்லுவது இது நம்முடைய விருப்பத்துக்கு அப்பாலே ஒரு தந்தையோ தாயோ தன் பிள்ளையை நேசிப்பது. அது மாத்திரமில்லை, அந்த பிள்ளை கேட்காமலே பல நன்மைகளை செய்வது, கொடுப்பது. அந்த பிள்ளைக்கு அது அவசியம் இல்லை போல தோன்றும், அது என்னவென்று தெரியாமல் இருக்கும். ஆனால் அன்பு செய்கின்ற பெற்றோர் தங்களுடைய பிள்ளைக்கு அளவுக்கு அதிகமாகவே கொடுப்பார்கள். இந்த தெய்வ அருள் என்று நான் உணர்ந்து கொண்டது என்ன என்றால், சில வேளைகளில் நாங்கள் ஆன்மீக சக்திக்கும் நன்மைக்கும் பாத்திரம் இல்லாவிட்டாலும், தகுதி இல்லாவிட்டாலும், தெய்வம் நம்மள ஒரு கிருபை வைத்து, அனுக்கிரகம் வைத்து, அன்பு வைத்து நமக்கு இந்த சக்தியை, தியானத்தை, ஆன்மீக மார்க்கத்தை அது காட்டிக்கொண்டே இருக்கும். இது சில பேரில் தெய்வம் வைத்திருக்கின்ற ஒரு அளவு கடந்த அன்பு. அது சில பேர் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். சில பேரில் தெய்வம் அளவு கடந்த அன்பு வைக்கின்றது. தப்பு செய்தாலும் அவர்களை மன்னித்து கொண்டே போகின்றது. குறைகள் செய்தாலும் தெய்வம் அவளுக்கு கொடுப்பதை நிப்பாட்டுவது கிடையாது. குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு என்னுடைய இரண்டாவது சிந்தனை என்னென்று சொன்னால், தெய்வ அருள் ஒருவருக்கு இருக்க வேண்டும். அப்படி தெய்வ அருள் இல்லை என்று சொன்னால் தெய்வ அருளை தேட முயற்சிக்க வேண்டும். ஒரு வகையில் ஒரு தெய்வத்தினுடைய பக்தனாக, தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதென்று சொல்லி நினைத்து வாழுகின்ற ஒரு பக்தனாக மாற வேண்டும். அப்படி மாற முயற்சிக்கின்ற பொழுது ஆன்மீக சக்திகள், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால, மனித சக்திக்கு அப்பால, மனித சக்தியினால் புரிந்து கொள்ள முடியாத பல சக்திகள் கொடுக்கப்படும், விளங்கப்படுத்தப்படும். அதில் ஒன்றுதான் இந்த குண்டலினி சக்தியை அந்த தெய்வ அருளினாலே அது தட்டி எழுப்பப்படும். இதுக்குள்ளதான் உங்களை தேடி எப்போ தெய்வ அருள் கிடைக்கின்றதோ, எப்போ கர்ம நன்மையாக மாறுகின்றதோ, அப்பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு சீடனுக்குரிய பாதையை தொடங்க ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்பது தெளிவாகின்ற பொழுது உங்களுடைய குரு உங்கள் கண் முன்னே தோன்றுவார். எல்லா வாழ்க்கையில் சமப்படுத்துகின்ற தன்மை உருவாக்குகின்ற பொழுது, தெய்வ அருளும் அனுக்கிரகமும் கூடுகின்ற பொழுது, ஆன்மீக பாதையில் உங்களை வழிநடத்த உங்கள் குரு தோன்றுவார். அதனால்தான் என்னுடைய இரண்டாவது சிந்தனை, தெய்வ அருள் குண்டலினி சக்தியை எழுப்ப அவசியமாயிருக்கின்றது. மூன்றாவது என்னுடைய அனுபவ சிந்தனை, நம்முடைய முயற்சி. நம்முடைய முயற்சி என்று ஏன் நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், தியானம் எல்லோருக்கும் செய்ய வருவது கிடையாது. தியானம் எல்லா நேரங்களிலும்
செய்ய சாத்தியம் ஆகாது. தியானம் எல்லா வடிவங்களிலும் செய்ய முடியாது, எல்லா மனநிலைகளிலும் செய்ய முடியாது. தியானம் செய்ய தொடங்க வேண்டுமென்றால் அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் சிலவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும், பலவற்றை விட்டுவிட வேண்டும். அது பலருக்கு சாத்தியமாக வருவதில்லை. சிலவற்றை சேர்த்துக்கொள்ள அவர்கள் விரும்புவதும் இல்லை, பலவற்றை வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிய மனம் வருவதும் இல்லை. அதனால்தான் பலருக்கு தியானம் என்பது பிடிக்காமல் போவது அல்லது தேவையில்லை என்று நினைப்பது. நான் சொன்னது போல குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு தியானம்தான் முதலாவது கதவு. அந்த பெரிய மாளிகைக்கு, அந்த பெரிய கோட்டைக்கு தியானம்தான் முதலாவது கதவு. இந்த தியானம் செய்ய நம்முடைய முயற்சி அவசியம். அந்த முயற்சிக்குள்ள நான் சொல்லுவது, வாழ்க்கையில் எது அவசியமோ எது தேவையோ அவற்றை சேர்க்க வேண்டும். வாழ்க்கையில் எது தேவையில்லை என்று நினைக்கின்ற பல தீய விஷயங்களை வீசி எறிய வேண்டும். அப்போ நம்ம தியானம், நம்முடைய குண்டலினி சக்தி எழுப்புதல் சாத்தியமாயிருக்கும். என்னுடைய மூன்றாவது அனுபவ சிந்தனை என்னன்னு சொன்னால், நம்முடைய முயற்சி என்பது முக்கியம். இந்த முயற்சியை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், அதிகாலையில் தியானம் செய்ய வேண்டும், மாலையில் தியானம் செய்ய வேண்டும். அதிகாலை ஒரு 4 மணி 5 மணி இப்படியெல்லாம் தியானம் செய்ய வேண்டும். அதுக்கு எத்தனை நாளைக்கு நம்மளால் முடியும் என்ற கேள்வி வரும். அதான் நம்முடைய முயற்சி என்று இருக்கின்றது. அந்த முயற்சி பல பேருக்கு சில நாட்களோ அல்லது சில வாரங்கள் மட்டும்தான் சரியாக இருக்கும். பல நேரங்களில் தோற்று போய் விடுவார்கள். 4வது, இந்த 3 விடயங்கள் சரியாக இருக்கின்ற பொழுது என்ன இருக்கின்றது, என்னுடைய சிந்தனையின் பிரகாரம் தியானம் செய்ய எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்க வேண்டும். நம்முடைய முதலாவது அடியை தூக்கி வைக்க வேண்டும். சொல்லுவார்கள், உங்களுடைய முதல் அடியை தூக்கி வையுங்கள், தெய்வம் மற்ற அடியை தானே தூக்கி வைக்கும். இந்த முதல் அடியை தூக்கி வைக்கிறது ஒரு பக்தனுடைய வேலை, அது தெய்வம் தூக்கி வைக்காது. இந்த முதல் அடியை நம்ம தூக்கி வைக்க வேண்டும். அது நம்முடைய விருப்பத்தை, முயற்சியை காட்டுகின்றது. அதை பார்க்கின்ற தெய்வம் ஏனைய அடிகளை தூக்கி வைக்கின்றது. அதனால தான் இந்த 4வது சிந்தனையாக இந்த அனுபவத்தில் நான் கண்டது, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தொடங்க வேண்டும். சரியோ பிள்ளையோ, நேரம் இருக்குதோ இல்லையோ, இன்பமோ துன்பமோ, இடம் இருக்கோ இல்லையோ, வசதி இருக்கோ இல்லையோ, தியானம் செய்ய எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தொடங்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் தொடக்கம். முதலாவது நம்முடைய படி, கால் தடங்கள் நடப்பதற்கு அல்லது உயர ஏறுவதற்கு, அதையும் தாண்டி பறப்பதற்கு. ஆகவேதான் என்னுடைய 4வது சிந்தனை, தியானத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்குதல் வேண்டும். 5வது என்னுடைய சிந்தனை, அனுபவ பகிர்வு, தியானம் செய்ய தொடங்கிய பிற்பாடு நம்முடைய முழு மூச்சு, முழு கவனம் அல்லது எல்லாவற்றுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. முதல் வாழ்க்கையில் எது முன்னுரிமை, எது முதல் அப்படின்னு பார்த்தால் அது தியானம்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தியானத்தை விட வேறு வேறு விடயங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தால் அதற்கு பல காரணங்கள் நாங்கள் சொல்லலாம். அதை நியாயப்படுத்தவும்
முயற்சிக்கலாம், அதில் உண்மையும் இருக்கலாம். அது அல்ல இங்கு கருத்து. தியானம் நம்முடைய பிரதானமான, எல்லாவற்றையும் விட பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கிற வரைக்கும் தான் குண்டலினி சக்தி என்பது எழுப்பப்பட முடியும். எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு 10ல் 1ஆக தியானமும் இருந்தால், 10 விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் இதுவும் ஒன்று என்று நினைச்சு வாழ்ந்தோம் என்றால் குண்டலினி சக்தியை எழுப்புதல் என்பது சாத்தியமாகாது. எல்லாவற்றையும் செய்கிறோம், அதே போல இந்த தியானத்துக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கொடுக்கிறோம் அப்படி என்று சொன்னால், ஒருவேளை ஒரு ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான உடல்நல வாழ்க்கை அமையலாம் 10 நிமிஷ தியானத்துக்கு. ஆனால் குண்டலினி சக்தியை எழுப்புவது என்பது கேள்விக்குறியாக இருக்கும். குண்டலினி சக்தி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரதானமான சிந்தனை தியானத்தில் இருக்க வேண்டும். அந்த தியானத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அந்த தியானத்துக்காக ஒதுக்கப்படுகின்ற நேரம், அளவு, அந்த தியானத்துக்காக செலவழிக்கின்ற ஏனைய காரியம் எதுவாயிருந்தாலும், நம்முடைய பேச்சு மூச்சு எதுவாயிருந்தாலும் தியானம்தான் பிரதானம், அதுதான் முக்கியம். அது ஒன்றுதான் என்று நினைக்கின்ற காலம் வரும் வரைக்கும் இந்த குண்டலினி சக்தி சாத்தியம் இருக்காது. அதனால தான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டு கொண்டது, வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது, பலவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம். தியானத்துக்கு 10 நிமிடம் தான் கொடுப்போம். அது குண்டலினி சக்தியை எழுப்பாது. அது தொடக்கமாக இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் தியானம் என்பது வாழ்க்கையினுடைய முதலாவது அத்தியாயம், முதலாவது தேவை, முதலாவது ஒரு கட்டாய தேவை என்று வருகின்ற நேரத்தில் இந்த குண்டலினி சக்தி எழுப்புதல் சாத்தியமாக இருக்கும். 4வது அடுத்த விஷயம், 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினி சக்தி எழுப்ப வேண்டும் என்றால் ஒழுக்கம் என்பது முக்கியம். ஒழுக்கத்துக்குள்ள பல விஷயங்கள் வருகின்றது. ஒழுக்கம் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது நன்னடத்தை, ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் என்று சொல்கிற பொழுது ஒழுக்கம் எங்கே முதல்ல தொடங்குவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்றால், ஒழுக்கம் தொடங்குவது டிசிப்ளின், ஒழுக்கம் தொடங்குவது மூளையில். ஒரு மனுஷன் என்ன பேசுகிறான் என்று வைத்தே மூளை எப்படி இயங்குகின்றது என்று சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய பேச்சிலேயே மூளை என்ன விதமாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கு என்பது தெரியும். அதனால தான் மைண்ட் டிசிப்ளின், மூளை ஒழுக்கம், மன ஒழுக்கம் என்பது முக்கியம். இந்த ஒழுக்கத்துக்குள்ள நீங்கள் பேசுகிற பேச்சாக இருக்கலாம், நீங்கள் சிந்திக்கின்ற சிந்தனையாக இருக்கலாம், உங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது போனால் உங்களுடைய நடத்தை அதுவாக இருக்கலாம். அதை குறித்து சொல்ல போனால் ஒழுக்கத்துக்குள்ள பல விடயங்கள் தங்கி இருக்கிறது. உண்மை பேசுதல், நன்மை செய்தல், களவு செய்யாமல் இருக்கிறது, ஏமாற்றாமல் இருக்கிறது, அவதூறு பேசாமல் இருக்கிறது, அடுத்தவரை பற்றி இல்லாது பொல்லாது பேசாமல் இருப்பது, தேவைக்கு அதிகமாக பேசாமல் இருப்பது. இப்படி ஒழுக்கம் என்று சொன்னால் பல விஷயங்கள் அதுக்கு தங்கி இருக்கின்றது. இதுதான் விட ஒழுக்கம் என்றால் நிறைய
பக்கங்களை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கொண்டிருக்கு. அது உங்களுக்கே புரியும். ஒழுக்கம் என்றால் என்ன சொல்ல வரந்து. ஒழுக்கம், டிசிப்ளின், நல்ல ஒழுக்கம், நல்ல மனிதர்கள், நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல தொடர்பு, நல்ல முறையான நீதியான வாழ்க்கை. நீதி ஒரு விஷயம் இருக்கிறது. நீதியை குழி தோண்டி புதைத்து போட்டு ஆன்மீகம் தேட முடியாது. ஒழுக்கத்தை தொலைச்சு போட்டு ஆன்மீகம் தேட முடியாது. நல்ல ஒழுக்கம் என்பது குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. எனவேதான் ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதருக்கு குண்டலினி சக்தி, தெய்வீக சக்தி ஆக்டிவ் ஆகுமா, செயல்படுமா என்றால் அது பல நேரங்களில் அப்படி இருக்காது. அப்படி யாராவது இருக்கின்றார்கள் சொல்லி நமக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அது வேறு சக்திகள் இருக்கலாம் ஒழிய குண்டலினி சக்தி அது எப்பொழுதுமே தெய்வீக சக்தி. அது ஒழுக்கத்தோட நீதியோடு சேர்ந்து தான் போகுமே அன்றி அநீதியோடையும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையோடையும் அது சேர்ந்து போகாது. ஒருபோதும் அது ஆக்டிவே ஆகாது. எனவேதான் குண்டலினி சக்தியை உங்களுக்குள்ள இயக்கப்பட வேண்டும் அப்படி என்று நீங்கள் விரும்பினால் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், மனசை ஒழுக்கப்படுத்தி கொள்ளுங்கள், தேவையானதை மட்டும் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். இது என்னுடைய அடுத்த சிந்தனை. நல்ல ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாமல் கண்டதையும் பேசி, கண்டதையும் சாப்பிட்டு, கண்டதையும் செய்து கொண்டு 10 நிமிட தியானங்களில் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியாது. குண்டலினி சக்தி என்பது அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எல்லையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை அது எல்லாராலையும் அது உணர முடியாது, பார்க்கவே முடியாது, கிட்ட போகவே முடியாது. ஆகவே தான் இந்த பதிவு இதை நேர்மையான மனதோடு உள்ளத்தோடு தேட ஆசைப்படுவர்களுக்கு நான் சொல்லுகின்ற என்னுடைய அனுபவ சிந்தனை. நல்ல ஒழுக்கம் என்பது அவசியம். அடுத்த சிந்தனை தெய்வ பக்தி. நான் தெய்வ பக்தி என்று எதை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சீடனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருக்கின்ற ஒரு தொடர்பு. அதை எப்படி புரிந்து கொள்வது? தெய்வத்தினுடைய சுவாசத்தை ஒரு சீடன் எப்ப சுவாசிக்க தொடங்குகிறானோ, நான் திருப்பவும் சொல்கிறேன், தெய்வத்தினுடைய சுவாசத்தை ஒரு சீடன் எப்ப சுவாசிக்க தொடங்குகிறானோ, அதை இன்னும் குறைச்சி பார்த்தோம்னா நடைமுறை வாழ்க்கையில் குரு சீடத்துவ வாழ்க்கை முறை. உண்மையான சீடன் யார் என்றால், குரு சிந்திப்பதை சீடன் செய்வது, குரு சிந்திக்கிற மாதிரி சீடனும் சிந்திப்பது. அதைத்தான் குருவினுடைய மூச்சு இந்த சீடன் சுவாசிக்க வெளிக்கிடுவான். குரு என்ன நினைக்கின்றாரோ அதையே சீடனும் நினைப்பான். தெய்வ பக்தி என்று அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். தெய்வத்துக்கு என்ன விருப்பம் அதை மட்டும் செய்கின்ற ஒரு பக்தன். தெய்வத்துக்கு என்ன விருப்பம் அதை மட்டும் செய்கின்ற ஒரு பக்தன், அந்த பக்தனுக்கு குண்டலினி சக்தி எழுப்புதல் என்பது ஒரு இயல்பான விஷயம். இது வாழ்க்கையில் கண்ட அனுபவம். பல இடங்களுக்கு தியானத்துக்கு போகலாம், பல நாட்கள் தங்கியிருந்து தியானம் செய்யலாம். அந்த முயற்சிகளுக்கு அப்பால பல பேருக்கு வெறுப்பு வந்திருக்கின்றது அல்லது வெறுமை வந்திருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த தெய்வ பக்தி, நான் சொல்ற தெய்வ பக்தி என்பது தெய்வத்துக்காக நீங்கள் சுவாசிப்பது, தெய்வத்துடைய விருப்பத்தை மட்டும் செய்கின்ற ஒரு பக்தன். அப்படி என்று பார்த்தால் பல பேர்
அதில் கொஞ்சம் கூட செய்வது கிடையாது. தெய்வத்துக்காக கொஞ்சமும் செய்வது கிடையாது. தியானத்துக்கு வருவதற்கு முன்பு சில கெட்ட பழக்கங்களை வைத்திருப்போம். அந்த தியான மடத்துக்கு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் தியானம் செய்கின்ற பொழுது கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருப்போம். அதை முடித்து நாங்கள் வெளியில் போன பிற்பாடு எதை விட்டு வந்தோமோ அந்த தீய வாழ்க்கை முறையை நாங்கள் தொடருவோம். அங்கே தெய்வத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. தெய்வ பயம் அல்லது தெய்வ பக்தி என்பது எந்த சந்தர்ப்பத்திலையும் தெய்வத்தை நேசிப்பது. மடத்துக்கு வெளியாலே நேசிப்பது, வீட்டில் இருக்கும்போது நேசிப்பது, தனியே இருக்கும்போது நேசிப்பது, எந்த சந்தர்ப்பத்திலையும் தெய்வத்தை நேசித்து தெய்வத்துக்கு விருப்பமானதை மட்டும் செய்து வாழுகின்ற ஒரு மனப்பக்குவம் வந்தால் அதுதான் குண்டலினி சக்தியை செயல்படுத்தக்கூடிய தருணம். தானாகவே அது செயல்படத் தொடங்கும். 199 விதமான நாட்களுக்கு இந்த மனப்பக்குவம் இல்லை. தியானம் என்றால் ஒரு விதமான ஒரு கொஞ்ச நாள் போய் தனிமையாக இருந்துட்டு வாரது, ஒரு மன அமைதி. அப்படி இது மன அமைதி அல்ல, இது முழுக்க வாழ்க்கை மாற்றம். அதில் எந்த விதமான ஒரு நிபந்தனையும் கிடையாது, எந்த விதமான ஒரு கண்டிஷனும் கிடையாது. முழுக்க வாழ்க்கை மாற்றம். அதைத்தான் தெய்வ பக்தி என்று நான் சொல்லுவது. தெய்வத்துடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுகின்ற பக்தனுக்கு குண்டலினி சக்தியை ஆக்டிவாக்க முயல முடியும். அடுத்த சிந்தனை பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியம் என்பது குண்டலினி சக்தியை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு பிரதானமான ஒரு காரியம். பிரம்மச்சாரியம் இல்லாமல் குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறது முடியாத காரியம். காரணம் என்னன்னு சொன்னால், பிரம்மச்சாரியத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய சக்தியை நாங்கள் தேக்கி வைக்கின்றோம், அதை நாங்கள் செலவழிக்கல. அந்த சக்தி தான் குண்டலினி சக்தியாக மாற்றிக்கொண்டு உருவெடுக்கின்றது. நம்முடைய பிரம்மச்சாரியத்தில் நம்முடைய சக்தியை நாங்கள் தேக்கி வைக்கிறோம். அந்த சக்தி தான் தெய்வீக சக்தியாக மாறி குண்டலினி சக்தியாக மாறி நம்முடைய முள்ளந்தண்டின் மூலமாக சக்கரங்களை தாண்டி நம்முடைய உச்சந்தலை மட்டும் அது ஏறி வரும். இந்த உச்சந்தலை வரைக்கும் முள்ளந்தண்டு வழியாக ஏதோ ஒன்று ஏறி வருகிறது. அந்த ஏதோ ஒன்று ஏறி வருவது அது என்ன? அது பிரம்மச்சாரியத்தில் இருக்கிறது. உள்ளுக்குள்ள இல்லாமல் மேலே ஒன்றும் ஏறி வருவது கிடையாது. உள்ளுக்க இருக்க வேண்டியதை வெளியில வீசி போட்டு மேலே ஏறென்றால் என்ன ஏறும்? அதான் கேள்வி. உள்ளுக்குள்ள இருக்க வேண்டியதை வெளியிலே தூக்கி வீசி போட்டு குண்டலினி சக்தி ஆக்டிவாக வேண்டும் என்று மனத்தியால கணக்காக இருந்து தியானம் செய்து ஏறென்றால் நம்முடைய முள்ளந்தண்டால தலை உச்சிக்கு என்ன ஏறும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அதனால தான் உள்ளுக்குள்ள இருந்தால்தான் அது மேலே ஏறும், உள்ளுக்கு இல்லாட்டில் ஏறாது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரம்மச்சாரியம் என்பது ஒரு கட்டாயம். அந்த சக்தி தான் குண்டலினி சக்தியாக மாறும். அது இல்லாமல் குண்டலினி சக்தி இருக்க இயலாது. அதனால தான் பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கப்பட வேண்டும். பிரம்மச்சாரியம் ஒரு பக்தனுக்கு முக்கியம். அந்த பிரம்மச்சாரியத்தில் ஒழுக்கத்தில் தேக்கி வைக்கின்ற அந்த சக்தி அது காலப்போக்கில் அந்த சக்தி தியானம் செய்ய அது முள்ளந்தண்டு வழியாக அது மேலே ஏறத் தொடங்கி ஒவ்வொரு சக்கரங்களாக தாண்டி நம்முடைய தலையினுடைய உச்சி மட்டும் அது ஏறி வரும். அப்படி ஏறி வருவதற்கு பிரம்மச்சாரியம் அவசியம். எத்தனை நாள் பிரம்மச்சாரியம்?
5 நாள் பிரம்மச்சாரியம், 10 நாள் பிரம்மச்சாரியம், 5 நாள் பிரம்மச்சாரியம், 10 நாள் பிரம்மச்சாரியம் குண்டலினி சக்தியை எழுப்பாது. அது மீண்டும் ஆசையைத்தான் தூண்டும். பிரம்மச்சாரியம் என்பது அது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனை என்று சொன்னால் ஒரு சாத்தியமில்லை என்று நினைக்கின்றீர்கள். உண்மையில் சாத்தியமில்லைத்தான். பிரம்மச்சாரியம் வாழ்க்கை பூராக கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி கடைப்பிடிக்கிற பொழுதுதான் குண்டலினி சக்தி செயல்படத் தொடங்கும். அப்படி பிரம்மச்சாரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எப்பவும் எங்கேயும் ஒருபோதும் குண்டலினி சக்தியை எழுப்ப முயற்சிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அதனால தான் குண்டலினி சக்தி செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பிரம்மச்சாரியத்தை வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். அது இன்றி அமையாத ஒரு விடயம். என்னுடைய அடுத்த சிந்தனை என்னுடைய அனுபவத்தில் இருந்து புலால் உண்ணாமை, மரக்கறி சாப்பாடு சாப்பிடுதல். அப்படி சாப்பிடத்தான் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டு கொண்டது அதுதான். ஒரு மாமிசத்தை, இன்னொரு உயிரை உண்டு இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவது என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டதில்லை. நான் புலால் உண்பதில்லை. நான் மரக்கறி மட்டும் சாப்பிடுவது வழமை. அதனால தான் நான் கூறுகின்றேன், புலால் உண்ணுகின்ற பொழுது இன்னொரு உயிரை கொண்டு ரத்தம் சிந்தி அந்த கர்மவில் இருந்துதான் அதை நாங்கள் சாப்பிடுகிறோம். இது பல பேரிடம் சொல்லுகின்ற பொழுது சில பேர் சொல்லுகின்ற கருத்து என்ன? கொண்டால் பாவம், திண்டால் போகும் என்று. அப்படி சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள். கொண்டால் பாவம், திண்டால் போகும் என்று. கொலை என்பது கொலைதான். அந்த கொலையில அந்த உயிர் படுகின்ற துன்பம் என்பது துன்பம்தான். எந்த ஒரு உயிரும் தாம் சாவதை விரும்புவது கிடையாது. எந்த ஒரு உயிரும் தாம் கொலை செய்யப்படுவதை விரும்புவது கிடையாது. எந்த ஒரு உயிரும் கடைசி வரையும் தன் உயிரை பாதுகாக்கத்தான் அது முயற்சி செய்யும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு உயிரை நாங்கள் கொலை செய்து, கொலை என்று சொன்னால் இன்பமான ஒரு காரியம் அல்ல, ஒரு உயிரை நாங்கள் வேதனைப்படுத்தி அதை கொலை செய்து அந்த மாமிசத்தை நாம் உண்ணுகின்ற பொழுது அன்பு என்ற கேள்விக்கு ஒரு உயிர் வருகின்றது. ஒரு உயிரை கொன்று அன்பை பேச முடியுமா? அப்படி ஒரு கேள்வி வருகின்றது. அன்பு என்றால் என்ன? எல்லா உயிர்களையும் நேசிப்பதுதான் அன்பு. எல்லா உயிர்களையும் நிபந்தனை இல்லாமல் நேசிப்பது அன்பு. உயிரை கொன்றுவிட்டு அன்பை பற்றி பேச முடியுமா? அப்படி பார்த்தோம்னு சொன்னால் முடியாது. ஏன்னா உண்மையில் எங்களுக்கு அன்பு கிடையாது. அன்பு இருந்தால் உயிரை கொல்ல மாட்டோம். அப்போ தெய்வீக சக்தி என்பது அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அன்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற தன்மை கொண்டது இந்த சக்தி, குண்டலினி சக்தி. அதுக்கு எல்லாம் உயிர் தான். எல்லா அன்பும் அதுக்கு அன்பு தான். எல்லா வேதனையும் அதை உணர்ந்து கொள்வது. அதனால தான் புலால் உண்ணாமை அல்லது போனால் அடுத்த உயிருக்கு தீங்கிழைக்காமை, இது ஒரு முக்கியமான விஷயம் குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு. என்னுடைய அடுத்த சிந்தனை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, எல்லா உயிர்களிலும் அன்பாக இருத்தல்.
எந்த ஒரு உயிர்களையும் தீங்கிழைக்காத ஒரு மனப்பக்குவம் வருதல். அதை நிறைய பேர் செய்கின்றார்கள், வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள். எவரையும் எந்த உயிரையும் நோகடிக்காமல் பார்த்து கொள்வது. அது மனித உயிர்கள் மாத்திரமல்ல, மனித உயிர்களுக்கு அப்பாலே நாங்கள் பார்க்கின்ற நம்மளோடு வாழுகின்ற விலங்குகள், பறவைகள் கூடத்தான். எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர்களை நேசிக்க பழகுதல், எந்த உயிருக்கும் தீங்கிழைக்காமல், நோய் ஏற்படுத்தாமல், துன்புறுத்தாமல் வாழ கற்றுக்கொள்வது அவசியம். குண்டலினி சக்தி என்பது அதுதான். குண்டலினி சக்தி என்பது எல்லோரையும் அன்போடு வைத்திருப்பது, எங்கும் அன்போடு வியாபித்திருப்பது. குண்டலினி சக்தி என்பது தீமை விளைவிக்கின்ற ஒரு சக்தி அல்ல. குண்டலினி சக்தி என்பது அடுத்தவருக்கு துன்பத்தை கொண்டு வர சக்தி அல்ல. குண்டலினி சக்தி என்பது மாய ஜாலங்கள் செய்கின்ற சக்தி அல்ல. குண்டலினி சக்தி என்பது எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வருவது. எப்போ நீங்கள் அந்த நிலைமைக்கு வருகின்றீர்களோ, யாரையும் துன்புறுத்தாமல், எதையும் நோகடிக்காமல் வாழுகின்ற மனப்பக்குவத்தை நீங்கள் எப்போ கையாள தொடங்குகின்றீர்களோ, அப்பொழுது குண்டலினி சக்தி தானாகவே அது எழும்பத் தொடங்கும், செயல்பட தொடங்கும். அடுத்த விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது போல, மரக்கறி உணவு மாத்திரமல்ல, நல்ல உணவுகளை உண்பது. மரக்கறி உணவு மாத்திரமல்ல, நல்ல உணவுகளை உண்பது. இந்த நல்ல உணவுகளை உண்பது என்பதற்குள்ளதான் இந்த போதை, குடிப்பழக்கம், மது பழக்கம், புகைத்தல் இவைகள் எல்லாமே இருக்கின்றது. மது பழக்கத்தோடும் புகைப்பழக்கத்தோடும் குண்டலினி சக்தியை இயக்கினால் அது எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இயங்காது. அப்போ வேறு ஏதாவது சக்தி வர சில நேரங்களில் அதுக்கும் தெய்வீக சக்திக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்படி இருக்கின்றார்கள். அது தெய்வ சக்தியா என்பது கேள்விக்குறி. எத்தனையோ சக்திகள் நம்மளை ஆட்கொள்ளுகின்றது. ஆனால் இந்த தெய்வீக சக்தி, குண்டல் சக்தியை இயங்க வேணும்னு சொன்னால் எங்களுடைய உணவுகளில், அதாவது நாங்கள் வாய்க்குள் போடுகின்ற பல விஷயங்களில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், வரையறை இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உண்ண முடியாது, எல்லாவற்றையும் நாங்கள் சாப்பிட முடியாது. அது உடம்புக்கு கெடுதி, ஆன்மீக மார்க்க வழிக்கு கெடுதி. அப்படி ஆன்மீக மார்க்கத்துக்கு கெடுதி என்று சொன்னால் இந்த குண்டலினி சக்தியை நாங்கள் எழுப்ப முடியாது, குண்டலினி சக்தி ஆக்டிவாக முடியாது. ஆகவேதான் உங்களுடைய சாப்பாடுகள், எதை சாப்பிடுகின்றீர்கள், எதை புசிக்கின்றீர்கள், எதை குடிக்கின்றீர்கள், எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்திலே கொண்டு எது எல்லாம் தேவையில்லையோ, எது எல்லாம் தீமை என்று நினைக்கிறோமோ அதுகளை விடுத்து சாதாரணமான எளிமையான உணவை உண்டு உடம்பை வளர்த்து உயிரை வளர்த்து அதுக்குள்ள இந்த குண்டலினி சக்தியை தட்டி எழுப்ப வேண்டும். நல்ல உணவு, நல்லவற்றை பருகி, நல்ல சிந்தனை, இவற்றின் மூலமாகத்தான் உடம்பை வளர்த்து, உடம்பை பாதுகாத்து, உயிரை வளர்த்து குண்டலினி சக்தியை தட்டி எழுப்ப வேண்டும். எனவேதான் இந்த குண்டலினி சக்தி எழுப்புதலுக்கு இவை என்னுடைய அனுபவ சிந்தனையாக இருக்கின்றது. பல வருடங்கள், பல மணித்தியாலங்கள், பல இடங்களில் இந்த தியானங்கள் செய்து அதில் இருந்து நான் புரிந்து கொண்ட விஷயம் இவைகள்தான். சில நிமிடங்களில் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியாது. ஒரு சில தியானங்களுக்கு சென்றுவிட்டு குண்டலினி சக்தி எழுப்ப முடியாது.
குண்டலினி சக்தி என்பது ஒரு செயல்படுத்துகின்ற திறன் அல்ல. அதையும் தாண்டி குண்டலினி சக்தி என்பது ஒரு தெய்வத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு வருகின்ற மகா சக்தி. படித்ததுனால பட்டம் பெற்று வேலைக்கு போவது மாதிரி அல்ல குண்டலினி சக்தி. தியானத்துக்கு போயிட்டு குண்டலினி சக்தி ஆக்டிவ் ஆகிட்டது அப்படி சொல்லி வர விஷயம் இல்லை. இது முழுக்க இன்னும் ஒரு பரிமாண வாழ்க்கைக்கு மாற்றி கொண்டு போவதுதான் குண்டலினி சக்தியினுடைய செயல்படுத்தல். எனவே நீங்கள் குண்டலினி சக்தியை செயல்படுத்த வேண்டுமென்றால் இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம். இந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் பலவற்றை தியாகம் செய்வதன் மூலமாகவும் சிலவற்றை வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாகவும் பல ஆண்டு அனுபவத்தின் மூலமாக முயற்சி மூலமாக இப்படி செய்தால்தான் குண்டலினி சக்தி சாத்தியம். தெய்வீகம் என்பது சாத்தியம், ஆன்மீகம் என்பது சாத்தியம் என்பது என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது. முடிந்தால் இது பல ஆண்டுகள் எடுக்கும், பல முயற்சிகள், பல தியாகங்கள். இதுக்கு பின்னால் நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் வெற்றி, மாபெரும் பட்டமளிப்பு விழா சூழல், அதுதான் இந்த குண்டலினி சக்தியினுடைய ஆக்டிவேஷன். அதை நீங்களும் செய்து கொள்ளலாம். ஆனால் இவைகளை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது இவைகள் உங்களுக்கு சாத்தியமாகும். நன்றி.